வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா வீடியோ பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே தெரியும். வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் லைட் ஹவுஸ், அதை தாண்டி வந்ததும் நம்ம சாந்தோம் சர்ச், அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததும் அம்பேத்கர் மணிமண்டபம் பக்கத்தில் தொல்காப்பிய பூங்கா. அந்த தொல்காப்பிய பூங்காவை பற்றி நிறையவே நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி லெஃப்ட் சைடில் பார்த்ததும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம். மனசுலேயே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் மூவ் பண்ணோம். அடையார்லேருந்து பிரிஞ்சு அப்படியே லெஃப்ட் சைடாக பெசன்ட் நகர் ரோடுக்கு அப்படியே நாங்கள் மூவ் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவை ஹோம் ஸ்கூலு, அதை தாண்டி தியோசாஃபிக்கல் சொசைட்டின்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே இப்போவே அந்த வாக்கிங் போகிறவங்களுக்காக ரொம்ப நல்லாவே இருந்தது. ரெண்டு பக்கம் நடைபாதைகளில் நல்லா அங்கங்கே உட்கார்றதுக்கு சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா இருந்தது. ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் மரங்கள் இருந்ததுனால அது நல்லா குளிர்ச்சியாக இருந்தது. என்னமோ மலைப்பாதையை கடந்து போகிற மாதிரி நல்லா ரோடெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அந்த ரோட்டு பக்கமாக போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கடந்து அடுத்ததாக நாங்கள் போன இடம் நம்ம எலியட்ஸ் பீச். நாங்கள் போனது வீக் டேஸில் புதன்கிழமைன்றதுனால கூட்டம் கம்மியாகவே இருந்தது. எங்களுக்கு பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடமெல்லாம் தாராளமாக இருந்தது. வண்டியை விட்டு இறங்குனதும் என் பொண்ணு பாப்பாவோட துணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் மருமக பிள்ளையும் வண்டியெல்லாம் பார்க் பண்ணாங்க. எங்கே போகலாம், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் மண்ணில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருந்தோங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காட்டிலும் கடைகள்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. எங்களுக்கு ரைட் சைடில் ரேஹாஸ் கிச்சன் சொல்லிட்டு புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி, அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் போனோம். இந்த கடைக்கு ரெண்டு புறத்துலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடும் சேர்ஸ்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு வசதியாக இருந்தது. எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் உக்காந்துட்டோம். கடற்கரையில் மணற்பரப்பில் சில்லுன்னு காற்றோட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோன்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பொதுவாகவே சேரில் உட்கார பிடிக்காதுங்க, நான் மண்ணில் தான் உட்காருவேன். நாங்கள் ஆர்டர் பண்ண மாதிரியே சாப்பாடு வந்தது. பவுல் நிறைய இருந்ததுங்க சாப்பாடு. கறியெல்லாம் நல்லாவே இருந்தது. ருசி அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண பெப்பர் சிக்கன், டிராகன் சிக்கன் வந்தது. நல்ல குவான்டிட்டி நிறைய இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு டைம் ஒரு 9 மணி இருக்கும். அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஃபார்முக்கு வந்துட்டோம். நாங்கள் என் பேத்தியோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். என் பேத்தி அன்றைக்கி ரொம்பவே அழகாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச பொரிக்கடலை வாங்கி அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.